ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. வேர்ட்ப்ரெஸ் டவுன்லோடுன்றது சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து டவுன்லோட் wordpress.orgன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே போயிடுச்சு. இப்போது வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து டவுன்லோட் வேர்ட்ப்ரெஸ் 6.7.1 இருக்குது. ஸோ நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டவுன்லோடுன்னு கொடுத்துக்குங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து XAMPP. இப்போ XAMPP டவுன்லோடு கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுக்கு ஏற்ற வேர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த 64 பிட்டுன்றதுனால நான் 64 பிட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ டவுன்லோட் ஃபைல்ஸுக்கு போங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸு அண்டு XAMPP வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளே போங்க. ஜஸ்ட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைலாக இருக்கும். அந்த ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா வந்து அன்ஜிப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம XAMPP வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு XAMPP இன்ஸ்டால் பண்ணிடலாம், அப்புறம் வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிப்போம். மெயினாக 2 ஃபோல்டர் தான் இதுக்கு தேவை. 2 சாஃப்ட்வேர் தான் தேவை. XAMPP 1, வேர்ட்ப்ரெஸ், இது 2 இருந்தால் தான் நம்மளால் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ எனக்கு இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேர்ட்ப்ரெஸ் ஃபைலுக்குள்ளே போகணும். நான் இப்போ ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் எக்ஸ்ட்ராக்ட் ஆக. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலுக்குள்ளே போவோம். இப்போ போயாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த வெப் அட்மின், வெப் கனெக்டிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து நம்ம XAMPP இன்ஸ்டால் பண்ணல. நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா லோக்கல் டிஸ்க்கு Cயில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் XAMPP அந்த இதுக்குள்ளே அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு XAMPPன்ற ஃபைலுக்குள்ளே போடும். இப்போ XAMPPன்ற ஃபைலுக்குள்ளே நான் போயிட்டு அதில் வந்து HD டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வேர்ட்ப்ரெஸ்ன்ற ஃபைலை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணதுனால வந்து நான் இது பண்ணல, திரும்பி நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணல. ஸோ இந்த HD டாக்ஸ் தான் வேர்ட்ப்ரெஸ் ஃபைலை வந்து ரன் பண்ணுறதுக்கு மெயினான பாத்து. ஃபார் லோக்கல் மிஷினுக்கு நம்ம ரன் பண்ணுறதுக்கான பாத்து இதில் தான் போட முடியும். இந்த பாத்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வேர்ட்ப்ரெஸ் ஃபைல் வந்து ரன் ஆகும் கரெக்டாக. XAMPP HD டாக்ஸ் அதுக்குள்ளே வந்து அந்த வேர்ட்ப்ரெஸ் ஃபைலை வந்து கட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேர்ட்ப்ரெஸ் ஃபைலுக்குள்ளே இந்த ZAP, இந்த WP இன்க்ளூட்ஸு இதெல்லாம் தான் மெயின் ஃபைலு வேர்ட்ப்ரெஸ்ஸை ரன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த ஃபைல் இருந்தால் தான் வேர்ட்ப்ரெஸ்ஸே ரன் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு பதிலாக டெமோ சம்திங் அது மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ வாங்க போகலாம் நெக்ஸ்ட்டு பேஜ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா XAMPP சர்ச் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதை. இப்போது அப்பாச்சியோ MySQL வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ஏன்னா இதுதான் சர்வர் ரன் பண்ணுறதுக்கான மெயின் இதுவே. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே வெயிட் பண்ணுவோம். இங்கே MySQLல வந்து அட்மின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அட்மினை வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு PHP அட்மின் பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகும்.
நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ஸோ இந்த பிஹெச்பி அட்மின் தான் நம்ம டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான சோர்ஸை இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூன்னு கொடுத்து நீங்கள் ஒரு டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் / வந்து வேர்ட்ப்ரெஸ் அந்த நேம் போடணும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுறதுனால யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து டேரெக்டாக வந்து இங்கே லாகின் பண்ணிக்கிறேன், சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இனிஷியலாக பண்ணுறப்போ வந்து நீங்கள் யூசர் நேம் அதெல்லாம் கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்கும் அது. ஸோ நீங்கள் கொடுத்துட்டு இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னா லாகின் கொடுக்குங்க. நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கிறதுனால நான் அதில் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ லாகின் கொடுத்தோன்னே லாகின் ஆகிடும். டேரெக்டாக வந்து இப்போ வேர்ட்ப்ரெஸ் ஃபைலுக்குள்ளே போயிடுச்சிங்களா? இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ நம்ம க்ரியேட் பண்ண வேர்ட்ப்ரெஸ்ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த ஃபோல்டர் நேம் தான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் / அந்த ஃபோல்டர் நேம் தான் கொடுக்கணும். / வேர்ட்ப்ரெஸ் தானே நம்ம க்ரியேட் பண்ணாங்க ஃபைல் நேமு. ஸோ அந்த ஃபைல் நேம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்ட பிறகு நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து சைட்டுக்குள்ளே லாகின் ஆகிடுச்சு. நம்ம ஒரு சாம்பிள் வெப்சைட்டை பார்க்க போகிறோம். இந்த ப்ளக்கின்ஸு, இந்த டிவி இதெல்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னா, டிவி தீமு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த பர்பஸ்க்கு எது மாதிரி தீம் யூஸ் பண்ணுறதுலாம் சொல்கிறேன். இப்போ அப்பியரன்ஸ் போய்ட்டு தீம்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த தீம்லாம் டிஃபால்ட்டு தீம்ஸ்லாம் இருக்கும். நான் டிவி தீம் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது. ஸோ இப்போ இந்த தீம் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டு தீமு. ஸோ நம்ம டீம் ஆக்டிவேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த தீம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டீமுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு, கம்ப்ளீட் வெப்சைட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுவோம். இப்போ கஸ்டமைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கலாம், இந்த நோ பார் மாற்றிக்கலாம், இந்த கலரை மாற்றிக்கலாம், எல்லாமே நமக்கு ஏற்ற மாரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த இதுக்குள்ளே போயிட்டோம், கஸ்டமைஸை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டோம். கஸ்டமைஸை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே நமக்கு இந்த வெப்சைட் பிளாக்ஸ்லாம் காமிக்கும். அந்த வெப்சைட் நம்ம டெமோன்னு க்ரியேட் பண்ணோமா அதெல்லாம் இங்கே காமிக்குதா, டைட்டில் டெமோன்னு கொடுத்தோம் அதனால தான் அந்த டைட்டிலுக்கு மட்டும் காமிக்குது. இப்போ இந்த சைன்இன்னு, இந்த ப்ரைவேசி, அந்த சோஷியல் இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எடிட் வேணும்னா எடிட் கூட பண்ணிக்கலாம். நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று. ஓகேங்களா? இப்போ எடிட் பண்ணிட்டேன் நான். ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டு, எந்த கண்டென்ட்டு வேணுமோ, எவ்வளோ ஹைட்டு வேணும், இது வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாரி அலைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளக்கின்ஸ் அண்டு டூல்ஸ் இது மாதிரி யூசர்ஸு, அப்பியரன்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் அப்பியரன்ஸ் தீம்ஸில் வந்து நீங்கள் எதனா ஒரு தீம் இப்போ டவுன்லோட் பண்ணுறீங்களோ இல்லை பே பண்ணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ ஆடு தீம் கொடுத்தீங்கன்னா அப்பியரன்ஸ்குள்ளே போய்ட்டு ஆடு தீம் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டு தீம்ஸ்லாம் இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து ஆஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது நல்லா லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நம்ம எஸ்இஓவும் ஆப்டிமைசேஷனாகவும் இருக்கும். ஸோ ஆஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து டிவி தீம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ஜிப் ஃபைலாக வரும். அந்த ஜிப் ஃபைலை வந்து இந்த அப்லோடு ஃபைலில் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இங்கே தீம் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்தெந்த லே அவுட்டு வேணுமோ நம்ம இதுக்கு ஏற்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட் லே அவுட்டை நிறைய இருக்குது இங்கே, நமக்கு ஏற்ற மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈஸி தான், ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கோடிங்கும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வேணும்னா கோடிங்கும் இருக்கும், பட் இல்லை அந்தளவு இருக்காது, கோடிங்கு தேவைப்படாது அந்தளவு ஃபுல்லாகவே. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டை பில்ட் பண்ணிக்க.